சென்னை போரூரில் மது போதையில் ஆட்டோவை இயக்கிய ஓட்டுநரால் சாலையின் நடுவே ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை போரூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென சாலையின் நடுவில் தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பூந்தமல்லியில் இருந்து போரூர் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. ராமச்சந்திரா மருத்துவமனை எதிரே சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் தலை குப்புற கவிழ்ந்தது. இதனை ஆட்டோவை ஓட்டி வந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பி அவரை மீட்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நாம் நேரடியாக களத்தில் காண முடிகிறது. குறிப்பாக அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் ஆட்டோவை அதிவேகமாக ஓட்டி வந்த போது ஆட்டோ நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் அதிர்ஷ்டவசமாக சாலையில் நடுவில் இருந்து ஆட்டோவில் கவிழ்ந்து இருக்கும்படி பொதுமக்கள் அவர்களை மீட்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில இது குறித்து போலீசார் தற்போது அந்த தொடர்பான விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எப்போதும் பரபரப்பாக காணக்கூடிய போரூர் சாலையில் அதிர்ஷ்டவசமாக பின்னால் எந்த ஒரு வாகனமும் வராததால் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கக்கூடிய சம்பவம் காண்போரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.